இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம்னு சொல்லப்படக்கூடிய எல்ஐசி நிறுவனத்திலிருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம்னு சொல்லப்படக்கூடிய எல்ஐசி நிறுவனத்துல சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 841 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விண்ணப்பிக்கலாம். இதற்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்க்குமே நாங்க கீழே கொடுத்திருக்கோம். இப்போ என்ன வேலைக்கான அறிவிப்பை இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலைக்கான அறிவிப்பை தான் இப்ப இவங்க விட்டுருக்காங்க. இதுலயே நிறைய பிரிவுகள் சார்ந்த வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எலக்ட்ரிக்கல், சிஏ, சிஎஸ், சிவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில துறை சார்ந்த வேலைகளுக்கு இப்போ இவங்க அறிவிப்பை விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த துறை சார்ந்த பிரிவுகள்ல நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் இதுல ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த துறை சார்ந்து படிச்சிருந்தீங்க, சிஎஸ் சார்ந்து இல்லைன்னா சிஏ சார்ந்து, சிவில் சார்ந்து, இப்படி துறை சார்ந்த கல்வியை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா பிஇ, பிடெக் முடிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய வயதுகளுமே சில தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னா இப்போ முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 21 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் அதே மாதிரிதான் 21 வயசுக்குள்ள இருந்து 30 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள பிறந்த நபர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1995 பிறந்து 2004 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வருஷத்துல பிறந்த மக்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிஎஸ்சிஏன்னு சொல்லப்படக்கூடிய அந்த துறை சார்ந்த வேலைக்கு 1993 இருந்து 2004 வரைக்கும் உட்பட்ட இயர்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த நபர்கள்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருஷங்களுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆட்கள் உள்ள எடுத்துப்பாங்க அப்படின்னா முதல்ல ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதுல பாஸ் ஆகணும். அடுத்து மெயின் எக்ஸாம். இந்த 2 எக்ஸாம்லயே நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நேர்காணல் நடக்கும். அடுத்து 4ஆவதாவும் ஒண்ணு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பம் செய்வோம் இல்லையா, அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணிருக்கக்கூடிய நகல்கள்லாம் சரியா இருக்கான்னு சரிபார்க்கப்பட்டுதான் ஆட்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த இயர்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த வருஷத்துக்குள்ள பிறந்திருக்க மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கறனால நீங்க கொடுக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டுதான் ஆட்கள் உள்ள எடுத்துப்பாங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசமே கொடுத்திருக்காங்க. அது எப்போ அப்படின்னா 8/9/2025 இதுதான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாளா கொடுத்திருக்காங்க. ரிப்பீட், இதனுடைய மாத வருமானம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 88,635 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்பீட், இதுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதனுடைய சென்டர் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னை இல்லைன்னா கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அவங்களாம் இந்த வேலை வாய்ப்புனா பயன்படுத்திக்க பாருங்க.